வணக்கம் நண்பர்களே. இன்று உலகையே மாற்றிக்கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவின் அற்புத உலகத்தை பார்க்கப் போகிறோம். உங்களுடன் பேசும் கணினி, உங்கள் குரலை புரிந்து கொள்ளும் இயந்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்பு இவை கற்பனையாக இருந்தன. ஆனால் இன்று ஓவியம் வரையும் AI, பாடல் உருவாக்கும் AI, வீடியோ தயாரிக்கும் AI, அனைத்தும் நிஜமாகிவிட்டன. AI என்பது மனிதர்களைப் போல கற்றுக்கொண்டு சிந்தித்து முடிவெடுக்க முயற்சிக்கும் கணினி அமைப்பு. கூகுள் சர்ச், யூடியூப், சமூக வலைத்தளங்கள், ChatGPT, நாம் தினமும் பயன்படுத்தும் பல சேவைகளின் பின்னாலும் AI செயல்படுகிறது. மருத்துவ உலகில் AI நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய மருத்துவர்களுக்கு உதவி செய்து பல உயிர்களை காப்பாற்றுகிறது. கல்வியில் AI ஒவ்வொரு மாணவரின் திறனை புரிந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கிறது. சுயமாக ஓடும் கார்கள் சாலையை புரிந்து கொண்டு பாதுகாப்பாக பயணிக்க AI பயன்படுத்துகின்றன. AI இன்று ஓவியம், இசை, வீடியோ, கதைகள் என படைப்பாற்றலிலும் அசத்தி வருகிறது. கூகுள் மேப்ஸ் முதல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரை நமது அன்றாட வாழ்க்கையின் பல இடங்களில் AI நம்மளுடன் இருக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சியிலும் AI முக்கிய பங்கு வகிக்கிறது. மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கும் AI ரோபோக்கள் செல்கின்றன. மனிதர்களைப் போல பேசும் ரோபோக்கள் பல துறைகளில் பணியாற்றத் தொடங்கியுள்ளன. ஆனால் AIக்கு ஆபத்துகளும் உள்ளன. டீப் ஃபேக், தனியுரிமை பிரச்சனைகள் மற்றும் தவறான தகவல்கள் போன்ற சவால்களும் அதிகரித்து வருகின்றன. 2050இல் AI ஆசிரியர்கள், AI மருத்துவர்கள் மற்றும் AI நகரங்கள் சாதாரணமாக மாறக்கூடும். AI என்பது வெறும் தொழில்நுட்பம் அல்ல, அது உலகின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி. அதை பொறுப்புடன் பயன்படுத்தினால் மனித வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். AI பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.